Hello guys, welcome to Padiksha. So நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி புக் பேக் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து காமர்ஸ்ல வந்து we're going to go by லாஸ்ட் சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சாப்டர் 33 யூனிட் 10ல இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்சிக்யூஸ் நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் இங்க டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நான் என்னோட வெப்சைட்ல வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் லாங் ஆன்சர்ஸ்க்கான கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சூஸ் த ரைட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில்? ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின், ஜிஎஸ்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஜிஎஸ்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ கரெக்டாக படிச்சுட்டு தான் ஆன்சர் டிக் பண்ணணும். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் டேக்ஸ் ஜிஎஸ்டி இஸ்? ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்டா வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளை ஆகாது. ஸோ இன்டைரக்டா தான் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ ஐஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி எப்போ இந்தியாவில் வந்து எஃபெக்டிவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1st July 2017. ஸோ சின்ஸ் ஆன்சர்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் வந்து இதை என்னோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணலை. பட் என்னோட வெப்சைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் அண்ட் லாங் ஆன்சர் கொஷின் டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம அந்த டாக்ஸை பே பண்ண மாட்டோம். நம்ம இன்டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், நம்ம வாங்குற கூட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிற சர்வீசஸ்ல நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். அதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ அந்த டாக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாம செல்லர்ஸ்க்கு பே பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கடைக்கு போறோம், இல்ல ஒரு ஹோட்டல் போறோம், ஒரு ரெஸ்டாரண்ட் போய் நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். அந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் பே பண்ணியிருப்போம். ஆனா செல்லர் மூலியமா பே பண்ணுவோம். செல்லருக்கு பே பண்ணியிருப்போம். செல்லர் தான் கவர்மெண்ட்க்கு பே பண்ணுவாங்க. சர்வீசஸ் கொடுக்குறவங்க செல்லர்ஸ், ரெண்டு பேருமே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்குறவங்க. ஸோ நம்ம பே பண்ணுவோம். அவங்க தான் வந்து கவர்மெண்ட்க்கு பே பண்ணுவாங்க. சின்ஸ் இட் இஸ் இன்டைரக்ட்லி இம்போஸ்ட் ஆன் த பையர்ஸ், வாங்குறவங்க யாரு? நம்ம கன்சியூமர்ஸ். நம்ம தான் பே பண்றோம். ஆனா இன்டைரக்டா தான் நம்ம அதை வந்து அஃபெக்ட் பண்ணும், இம்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்றது தான் இன்டைரக்ட் டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து எனி டூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து வேட், விஏடி, வேல்யூ ஆடட் டாக்ஸ், எக்ஸைஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், கஸ்டம் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். இவ்வளோ டாக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்க இதுல ஏதாவது ஒரு 2 இல்லைன்னா 3 எழுதலாம். எப்பவுமே 2 எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் எழுதுறது ரொம்ப நல்லது. ஸோ வாட் யூ மீன் பை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஜிஎஸ்டினா என்னன்னு பார்க்க போறோம். ஜிஎஸ்டி இஸ் டாக்ஸ் இம்போஸ்ட் வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்மளுக்கு சப்ளை பண்ற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கான டாக்ஸ் தான் இது. It is a destination based on consumption tax and collected on those value added items at each stage of supply chain. For example, ஒரு ஒரு ஈச் ஸ்டேஜ்லயுமே நம்மளுக்கு இந்த டாக்ஸ் வந்து கன்சம்ஷன் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி இம்போஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேப்பர் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் நோட் புக்கா நம்மளுக்கு வருது. ஆனா அந்த கம்ப்ளீட் நோட் புக்கா வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இனிஷியலி நம்மளுக்கு அது வுட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா பேப்பரா மாறி அதுக்கப்புறமா அந்த பேப்பர் வந்து நோட்டா மாறி அதுக்கப்புறமா நோட் வந்து நம்மளுக்கு நோட் புக்கா நம்மளுக்கு செல் பண்றாங்க. பட் இந்த சப்ளை செயின் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டேஜ் ஆஃப் சப்ளை செயின், இது எல்லாமே எல்லா ஸ்டேஜஸ்க்குமே நம்மளுக்கு ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். ஸோ எல்லா ஸ்டேஜஸ்க்கானது சேர்த்து தான் நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகி நம்ம ஜிஎஸ்டியா பே பண்ணுவோம். ஸோ இப்போ சிஜிஎஸ்டினா என்ன? 4th கொஸ்டின், சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு இருக்கு நம்ம ஊர்ல.
CGST is imposed and collected by the central government on all supply. எல்லா supply within a state, intrastate under 2017 Act. CGST 2017 Act படி central and central goods and service tax pay நம்ம வந்து pay பண்ணுவோம். So next short answer questions பார்க்கலாம். GST ஓட objectives. So இங்க நான் வந்து quite a few 6 objectives கொடுத்திருக்கேன். Short answers questionsக்கு நீங்க ஒரு 5 objectives ஆச்சும் எழுதணும். ஸோ உங்களுக்கு 6மே தெரியும்னா 6மே எழுதிடலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா ஒரு காமன் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி எல்லாருக்குமே யூனிஃபார்ம் டாக்ஸ் இப்போ ஒரே ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஒன் மார்க்கெட் இப்படி இருக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக்ஸ் இல்லாம எல்லாருக்குமே யூனிஃபார்மா ஒரே டாக்ஸ் இருக்கணுங்கிறது பாக்குறது தான் ஜிஎஸ்டியோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸஸ் வந்து ரொம்பவும் இம்போஸ் ஆகாம ரொம்பவும் வந்து நிறைய பேர் கிரெடிட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் டாக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது பாக்குறது தான் வந்து ட்ரை பண்ணும். ஸோ ஜிஎஸ்டி வந்து இந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிட்டு GST allows set of clear taxes for the same transaction as input tax credit. ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்மே சேம் ஈக்குவல் டாக்ஸஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவா இருக்கு. நிறைய ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கலெக்டட் ஆன் ஆன் த இன்புட்ஸ் வில் பி ரீஃபண்டட். ஆல்ரெடி கலெக்ட் பண்ணதெல்லாம் ரீஃபண்ட் பண்ணிட்டு ஸோ எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு டாக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இது வந்து முக்கியமா எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்றதுக்காக. ஸோ டாக்ஸ் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பை மோர் நம்பர் ஆஃப் டாக்ஸ் பேஸ் அண்ட் இன்க்ரீஸ் டாக்ஸ் ரெவன்யூ. டாக்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக டாக்ஸ் பேஸை வந்து பேஸ் டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபோர்த் அப்ஜெக்டிவ். டாக்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ற இந்த டாக்ஸ் ரிட்டர்ன் ப்ரொசீஜர்ஸை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி காமன் ஃபார்ம்ஸ்ல எல்லாருக்குமே புரியுற மாதிரி டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய டாக்ஸ் பேமெண்ட்ஸ்க்காகவும் சப்மிஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ்க்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம அதை வீட்ல இருந்தே ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க 6 பாயிண்ட்ஸும் எழுதலாம் இல்லை 5 பாயிண்ட்ஸும் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா briefly explain the functions of GST Council. GST Councilோட functions சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நான் ஒரு 4 functions வந்து எழுதியிருக்கேன். So the GST Council will oversee the implementation of the GST, but the Central Board of Excise and Customs is responsible for administration of CGST and IGST. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எல்லா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டியும் ஓவர்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சென்ட்ரல் போர்ட் அண்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம் வந்து வெறும் சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டிக்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும். The council makes recommendations on rate of GST, appointment of IGST, exemption, model of GST laws, etc. So இது எல்லாத்துக்குமான ரேட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. The Minister of State in the Finance Ministry, all finance ministers of state government shall be its members. So ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியுமே வந்து மெம்பர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் இருப்பாங்க. எல்லா டெசிஷன்ஸுமே வந்து நம்மளுக்கு ஈச் ஸ்டேட் எல்லாரோட ஓட் இருக்கிற மாதிரியுமே வந்து உங்களுக்கு டெசிஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஒருத்தருக்கான டெசிஷனா இருக்காது. எல்லா ஸ்டேட்டுமே வந்து அந்த டெசிஷனை பார்த்து ஓகே பண்ணாதான் அந்த டெசிஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஐஜிஎஸ்டி வந்து இன்டர்ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஸோ இட்ஸ் இம்போஸ்ட் அண்ட் கலெக்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ரெவென்யூ ஷேர்ட் வித் states under IGST Act 2017. ஸோ இது வந்து
சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணி ரெவென்யூ வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஷேர் ஆகி ஐஜிஎஸ்டி ஆக்ட் 2017 படி நடக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி த்ரீ தான் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு 5 கொடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது 3 எழுதலாம். ஸோ நிறைய எக்கனாமிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நெகட்டிவா இம்பாக்ட் ஆகுது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல. So 8% is the cost of new homes and reduce demand by 12%. So new homes கட்டுறோம்னா 8%ம் டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகி 12%க்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதர் கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நத்திங் பட் நியூ நேம்ஸ் ஃபார் த சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ் டேக்ஸ் வேட் சிஎஸ்டி இதுக்கான நியூ நேம் தான் வந்து இது ரெண்டும். ஸோ இதுல வேற எந்த பெரிய ரிடக்ஷனுமே நம்மளுக்கு டேக்ஸ்ல நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. A number of retail products currently have only 4% tax on them. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா 4% தான் இருந்தது ரீட்டைல் ப்ராடக்ட்ல. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா கார்மெண்ட்ஸ் க்ளோத்ஸ் பிகம் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம ஒரு கடையில போய் துணி வாங்குறோம்னாலும் இல்ல துணி எடுத்து தைக்கிறோம்னாலும் கண்டிப்பா அதுக்கு மோர் எக்ஸ்பென்சிவா ஆயிடுச்சு பிகாஸ் ஜிஎஸ்டி வந்ததுனால. Aviation industry would be affected. Services tax on airfares and currently 59%. GST வந்ததுல இருந்து 15% effectively double the tax rate. So aviation industry நம்ம வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்றோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா ரொம்ப ஏர்ஃபேர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த நியூ ஜிஎஸ்டி சிஸ்டம் வந்து கொண்டு வந்து நம்ம யூசிங்ல கொண்டு வந்து எல்லாரும் எக்கோசிஸ்டம்ல எல்லாம் யூஸ் பண்ணவே ரொம்ப அடாப்ட் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மைக்ரேட் ஆகவும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 5 டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கான டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கான டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மீனிங். டைரக்ட் டாக்ஸ் வந்து நேராகவே ஒரு பர்சனோட ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம்லையும் அந்த பர்சன் வந்து என்ன ஒர்க் பண்றாங்களோ அவங்க நேரா அந்த டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கலெக்டட் ஃப்ரம் த பையர்ஸ் பை அனதர் பர்சன். பையர்ஸ் கிட்ட இருந்து செல்லர் வாங்கி கவர்மெண்ட்க்கு பே பண்ணுவாங்க. ஆனா டைரக்ட் டாக்ஸ் நேராவே நம்ம இண்டிவிஜுவல்ஸே வந்து நேராவே கட்டுற மாதிரி இருக்கும். இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட். இது வந்து ஒரே பர்சனை தான் சேம் பர்சனை தான் வந்து டைரக்ட் டாக்ஸ் இம்போஸ் பண்ணும். இன்கம் ஆஃப் அ பர்சன் பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கு நடக்கும். செல்லர்ஸ்க்கு வந்து இம்போஸ் ஆகும். கலெக்டட் ஃப்ரம் தி கன்சியூமர்ஸ் அண்ட் பெய்ட் பை செல்லர்ஸ். எவேஷன். டாக்ஸ் எவேஷன் வந்து டைரக்ட் டாக்ஸ்ல பாசிபிள். ஆனா டாக்ஸ் எவேஷன் இன்டைரக்ட் டாக்ஸ்ல பாசிபிள் கிடையாது. டாக்ஸ் எவேஷன்னா டாக்ஸ் நம்மளால அவாய்ட் பண்ண முடியுமாங்கிற சிச்சுவேஷன். இன்ஃப்ளேஷன். டைரக்ட் டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண இன்ஃப்ளேஷனை பணம் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான இதை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ்ல கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் நடந்தே ஆகும். ஷிஃப்டபிலிட்டி. டைரக்ட் டாக்ஸ் வந்து இன்னொரு பர்சனுக்கு ஷிஃப்ட் பண்ணவே முடியாது. ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து இன்னொரு பர்சனுக்கு ஷிஃப்ட் ஆகும். டைரக்ட் டாக்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ் அண்ட் வெல்த் டாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸா இருக்கும். இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி, எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ், சர்வீஸ் டாக்ஸ் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஜிஎஸ்டியோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் வந்து குயிக்கா சொல்லிடலாம். சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். இது வந்து 2017 ஆக்ட் படி. எஸ்ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா imposed and collected by the state governments under the state. So Tamil Nadu GST Act by Tamil Nadu government. Union Territory Goods and Services. இது வந்து யூனியன் 5 யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாக்காக இன்டர்ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்கான இன்டர்ஸ்டேட் ஆக்ட் ரெவென்யூ ஷேர் ஆகிறதுக்காக. எக்ஸ்போர்ட்ஸ்க்கானது ஆல் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் இன் இன்டர்ஸ்டேட் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி. சின்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ஜீரோ ரேட்டட் ஜிஎஸ்டி இஸ் நாட் இம்போஸ். எல்லா குட்ஸ்லுமே இம்போஸ் ஆகாம ஆல்ரெடி பே பண்ணதெல்லாம் கிரெடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 தான் வந்து ஜிஎஸ்டியோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா சாப்டர் 33யோட இன்டைரக்ட் டாக்ஸ்ல சாப்டர் 33யோட இதெல்லாம் பார்த்துருந்தோம். நம்ம வந்து புக் பேக் பண்ணிருந்தோம்.
ஸோ இதே மாதிரி சாப்டர் 32 தட் இஸ் யூனிட் 10ல சாப்டர் 32 டைரக்ட் டாக்ஸேஷனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த புக் பேக் ஆன்சர்ஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கைண்ட்லி செக் இட் அவுட். ஸோ until then, stay tuned. Bye.